வணக்கம், நான் உங்க மாது பாலாஜி பேசுறேன். நான் இப்போ அமெரிக்காவில் டூர் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்குன்னு கேட்குறீங்களா? கிரேசி மோகனுக்கு இங்கே ஒரு பிரமாதமான ட்ரிபியூட் பண்றாங்க. யாருன்னு கேட்டா, மேடை நாடக மன்றம் சான் பிரான்சிஸ்கோ பிளஸ் ரெமாலயா, இவங்க 2 பேருமா சேர்ந்து ஒரு பிரமாதமான ட்ரிபியூட் வந்து மோகனுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 2 ஷோ முடிச்சுட்டோம். இப்போ ஃபர்தரா எங்களுக்கு ஷோஸ் இருக்கு. இது வந்து கிரேசி மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு நாடகம். மோகனோட ஃபேன், ஒரு மிகப்பெரிய ஃபேனா இந்த நாடகத்தை எழுதியிருக்கார் திரு டிடி ரவி அவர்கள். அவரே டைரக்டும் பண்ணியிருக்கார். ஒரு சின்ன நாட்டு தான், மாது ஜானகி கல்யாணம் நடக்கணும், அதுக்காக 2 பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி மாது எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுதான் கதை. ரொம்ப சுவையா அழகா ஒரு ஃபேமிலி டிராமாவா ஒரு பிரில்லியன்ட் காமெடி ஒன்று கொடுத்துருக்காரு. மோகனோட பாணியிலே அதை எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லா போச்சு. 2 ஷோ ரொம்ப பிரமாமா போச்சு. கமல் சார்ட்ட இதை பத்தி நான் சொல்லியிருந்தேன். அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஓ, மோகனுக்கு ட்ரிபியூட், மோகன் மாதிரியே ஒருத்தரங்க நாடகம் எழுதி பண்றாரா, ரொம்ப சந்தோஷம். இன்ஃபேக்ட் நான் இல்லையேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. இல்லைன்னா கண்டிப்பா நான் அங்க இருந்திருந்தேன்னா நான் இந்த நாடகம் பார்க்கவே நான் வந்திருப்பேன் அப்படின்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். பிளஸ் ஐ ஆல்சோ டோல்ட் ஹிம், இந்த மாதிரி ஒரு இங்க இருக்கிற நடிகர்களை நான் நடிக்க வச்சு அவங்களை என்கரேஜ் பண்ணி, நான் மட்டும் இந்தியாவிலேருந்து வந்து இதில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் சார் அப்படின்னா. வெரி குட், ரொம்ப நல்ல ஐடியா அது, அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துன்னு போக மோகனோட அந்த புகழை அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த நாடகம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இதுக்கு கமல் சார் வந்து ஒரு ப்ரொமோ ஒன்று கொடுத்துருக்காரு. முதல்ல அந்த ப்ரொமோ நீங்க பாருங்க. வணக்கம். மேடை நாடக மன்றம் கலிபோர்னியா. இதுக்கும் ரமாலயாவுக்கும் நன்றி. அவங்க தான் பாலாஜியை கூட்டிகிட்டு போய் அமெரிக்காவில் ஒரு நாடகம் அரங்கேற்றி விட்டார்கள் என்று நினைக்கிறேன், கிரேசி மாப்பிள்ளை என்று. என்ன திடீர்னு கமலஹாசன் வந்து பேசுகிறாரு அப்படின்னா, கிரேசி மோகனுக்கு எப்போவுமே பிஆர்ஓவாக இருந்தது நான் தான். அதுவும் யூஎஸில் நான் பிஆர்ஓ, அவரே சொல்லுவார். அது வந்து எல்லாமே எனக்கு திரு கேபி அவர்கள் கற்றுக் கொடுத்த மாதிரி. முதல் பிஆர்ஓ வந்து கேபி அவர்கள். மேரேஜ் மேட் இன் சலூன் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை பொய்க்கால் குதிரை என்று அவர் படமாக்கிய போதே எனக்கு கிரேசி மோகனே தெரியும். பாலாஜிக்கு 45 வருஷம்னா ஒரு 5 குறைச்சிங்க, எனக்கு 40 வருஷம்னு வச்சுக்கலாம். அவ்வளோ நாள் எனக்கு கிரேசி மோகனே தெரியும் என்பதை விட உணர்ந்தோம், இருவரும் ஒருவரை ஒருவர் உணர்ந்தோம் என்பதுதான் உண்மை. கிரேசி மோகனை வச்சு தொடர்ச்சியாக இத்தனை படம் எடுத்த வேறு நடிகர்கள் இருப்பதாக தெரியவில்லை. தைரியமாக மீசையை முறுக்கி விட்டுருக்கலாம். அதன் விளைவுதான் இந்த மீசை. ஸோ எங்களை பொறுத்தவரையிலும் we found a soulmate in each otherன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஹியூமர் இது ஒரு தனி லாங்குவேஜ் மாதிரி எங்களுக்கு தோணும். ஏன்னா we are both fans of PG Odos and ஏன் அங்கே வெளிநாட்டு பெயர்களை சொல்லணும், இங்கேயே சொல்லணும்னா நாங்கள் வந்து சோ சாருக்கு, மௌலி சாருக்கு, பாலச்சந்தர் சாருக்கு எல்லாம் பெரிய ஃபேன். முக்கியமாக நாகேஷன் பரமசிறிகள் நாங்கள்லாம் அப்படி சேர்ந்த கூட்டம். அவருக்கு கிரேசி தீம்ஸ் அண்ட் பாலவாக்கம் என்ற நாடகத்தை சேகர் போடுவதாக இருந்தபோது அந்த ஸ்கிரிப்ட் எங்கிட்ட தான் முதல்ல வந்தது. அப்போ எதுக்காகவோ காலை ஒடிச்சிக்கிட்டு படுத்திருந்தேன். பல முறை அது நடந்திருக்கிறதுனால ஒன் ஆஃப் த டைம்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ இதை படிச்சுட்டு, யார் இருந்தாலும் இப்போ ரொம்ப ஜோராக இருக்கு அப்படின்னு, என்ஜினியரிங் காலேஜிலேருந்து வந்தவர் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சின்ன இளைஞரை சந்திப்போம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பார்த்தா ஒரு பெரிய மனுஷன் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் எனக்கு. அதான் நிகழ்ந்தது. கிரேசி மோகனை பொறுத்தவரை சிரிப்பு வந்து இன்டெக்ரல் பார்ட். அவருக்கு ட்ராஜடி பிடிக்காது. நானே எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், சீரியஸாக ஏதாவது ஒரு ட்ராமா போடலாமேன்னு. ஐயோ, எங்கள் பசங்களாம் தர்மடி குடிச்சு வெளியே விட்டு, தர்மடி கொடுத்து என்னை வெளியே துரத்திடுவாங்க சார், அது வேணாம், அது மாத்திரம் என்ன செய்ய சொல்லாதீங்க பாரு. பெரிய பக்திமான். அந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் மாறுபட்ட கருத்து கொண்டவர்களாக இருந்தாலும், ஆனால் அதை சப்ஜெக்ட் பேசுவோம். போயட்ரி பிரமாதமாக வரும், பெயிண்டிங் பிரமாதமாக வரும். அவரை பற்றி ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறதுக்கு பாலாஜி அங்கே வந்திருக்காரு. அவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது அவருக்கு. ஐ என்வி ஹிம். அடடா, இதை நம்ம பண்ணியிருக்கலாமேன்னு தோன்ற அளவுக்கு எங்கள் 2 பேருக்குமே தெரிஞ்ச கதைகள் நிறையா இருக்குது அதில்.
அது சொல்லுவார், நீங்கள் கேளுங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு சென்ட் யூ எனி ஸ்பாய்லர்ஸ். பட் நிறைய கதை இருக்குது. ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நான் இது பண்ண போகிறேன்னு பாலாஜி அவர்கள் சொன்னபோது ஐ திங்க் 14th செப்டம்பர் போர்ட்லேண்டில், 21st செப்டம்பர் சான் ஹோசே, 28th செப்டம்பர் சாண்டியாகோவில் இஸ் கோயிங் டு பர்ஃபார்ம். நாங்கள் இல்லையேங்கிற ஒரு வருத்தம், அந்த மைக்கு முன்னாடி நான் இல்லையேங்கிற வருத்தம் எல்லாமே எனக்கு இருக்கு. இருந்தாலும் there are certain things that happens. You're in the right place at the right time. அது வந்து பாலாஜி அங்கே இருக்கார். And I hope the audience will also have to be there. ஆமாம், டிக்கெட்டு தான் வைக்கிறேன், வாங்கிடுங்க. It's worth the time. And I'm saying it because கிரேசி கிரியேஷன்ஸுங்கிறது வந்து அவர் பேர் இருந்தாலும் அது என் ட்ரூப் தான் அது. அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் தம் டு ஸ்டாப். எல்லாரும் சோர்ந்து போயிருந்தாங்க. கிரேசி மோகனுடைய ஹியூமர், சோர்வில்லா ஹியூமர், மரணமில்லா ஹியூமர், அது கண்டினியூ ஆகணுங்கிறதுக்காக தான் நான் இவங்கெல்லாம் நீங்கள் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்கு உந்துகோலாக இருந்தேன். அதை என்னை விட அதிகமாக அதற்கு ஊன்றுகோலாக, உந்து சக்தியாக இருந்தது நீங்களாம் தான். இன்றைக்கும் அவரை மறக்காமல் ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க. எனக்காவது அவர் கூட பேசியிருக்கேன், மனிதராக தெரியும், கை கொலுக்கியிருக்கேன். பல சந்தோஷ தருணங்கள் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். பிளேனில் போயிருக்கோம், காரில் போயிருக்கோம். முன்னாடியே நான் வெத்தலை போட்டு வந்துடுறேன் சார், பிளேனில் ஏறணும்னு அவர், அது அவ்வளோ முக்கியமான விஷயம். நல்ல நண்பர்களுக்கு பிறகு அவருக்கு பெரிதும் பெரிய தோழமை அவருக்கு வெத்தலை வாக்கு புகையிலையுடன் இருந்தது. நான் நிறுத்தலாம் ட்ரை பண்ணியிருக்கேன், ஒன்றும் நடக்கலை. அதே மாதிரி உங்களுக்கு பல கதைகள் பாலாஜி அவர்கள் சொல்வார்கள். நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது நானும் மோகனும் அவர் இருந்தபோது பேசிக்கிட்டு இருப்போம். என்ன சப்ஜெக்டுன்னு கிடையாது, ஆனால் கண்டிப்பாக சிரிச்சுக்கிட்டே தான், சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு குலுங்க சிரித்து கொண்டு தான் ஃபோனை வைப்போம். ரெண்டு பேரும் we found enough to laugh about in this sad world, and you will find enough to laugh about in Portland, San Jose and San Diego. I wish Balaji all the luck for a stand-up comedy. I stand with Balaji wherever he does his stand-up comedy. Thank you. பார்த்தீங்களா பொம்மாவா, என்ன ஒரு ஆசை பார்த்தீங்களா? கிரேசி மோகன் பேர்லேயும் எம் பேர்லேயும் அவருக்கு இருந்த அஃபெக்ஷனை பாருங்கள். அந்த மாதிரி ஒரு அஃபெக்ஷன் இருந்தால் தான் இப்படி ஒரு ப்ரொமோ கொடுக்க முடியும். தான் வந்து பார்க்கலையே அப்படின்னு அவர் ஏங்குறார், அவ்வளோ வருத்தப்படுறார். டெஃபினட்டாக இந்த நாடகம் வந்து மிகப்பெரிய லெவலில் இங்கே வரவேற்பு பெற்றிருக்கு. என்னோடய ஸ்டாண்டப் காமெடி எல்லோரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் வந்து ஃபர்தராக இப்போ வந்து 14ஆம் தேதி அன்றைக்கி போர்ட்லேண்டில் ஒரு ஷோ போட போகிறோம். 21ஆம் தேதி சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நாங்கள் வந்து ஹிஸ்டாரிக் ஹூவர் தேட்டரில் 2 ஷோ போட போகிறோம். ஏன் 2 ஷோ அப்படின்னா, ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கிறதுனால ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா போட போகிறோம். தென் 28ஆம் தேதி சாண்டியாகோவில் போட போகிறோம். இது எல்லாமே வந்து ஆடியன்ஸுக்காக, உங்களுக்காக எக்ஸ்ட்ரா இப்போ ஷோஸ்லாம் போட்டிருக்கோம். அதனால் சீக்கிரம் உங்கள் டிக்கெட்ஸை வாங்கிக்கோங்க. வெரி ஃபியூ சீட்ஸ் ஆர் அவைலபிள். நாடகத்தை வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு பெரிய காசுக்காக பண்ணுறோம். காசு என்ன, கிரேசி மோகனை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ட்டு. அது ரொம்ப ஆசையாக இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ மேடை நாடக மன்றம் அதை பிரமாதமாக ரெமாலியாவோடு சேர்ந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் சேர்ந்து இதை கொண்டாடுவோம். வாங்க, வந்து நாடகத்தை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க, குடும்பத்தோடு வந்து நாடகத்தை பாருங்கள். உங்கள் டிக்கெட்டை தயவு பண்ணி இன்றைக்கே பதிவு பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.